தாத்தா, என்ன தாத்தா யோசித்து நிற்கிறீங்க? என் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்ல ஆசிரியர். ஓகே, நான் என்ன யோசித்து நிற்கிறேன்னு சொன்னால், என்னுடைய சகோதரன் ஒருவன் மருத்துவமனையில் இருக்கிறான். அவனுக்கு சில குறைபாடுகள் இருக்கிறது. நான் அவனை பார்த்து, நண்பனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் உயிரையே உனக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கலாம் என்று மனதில் தோன்றினது. அப்போது என் மனதில் இருந்து இன்னொரு யோசனை வந்தது. என்ன யோசனைனாக்கா, இந்த உயிரானது இன்னொருவருக்கு சொந்தமானது, அது கடவுளுக்கு சொந்தமானது. ஏதோ தர்மத்துக்கு நமக்கு கொடுத்துக்கிறாரு. உடல் தான் நம்மளுது, உயிர் அவருது. அப்படி இருக்கும்போது அந்த அவர் மற்றவங்க உயிரை சொத்தை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. அப்படிங்கும்போது உயிர் கடவுளுக்கு சொந்தமானது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த சகோதரன், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சகோதரனுக்கு கண் பழுதாகிவிட்டது. அவனுக்கு நம்ம உயிரை கொடுக்கறத விட நம்ம கண்ணை தானமாக கொடுக்கலாமே அப்படின்னு மனசு வந்துச்சு. ஒருத்தன் அங்கே இதய நோயால் தவித்து கொண்டிருந்தான். அவனுக்கு நம்ம இதயத்தையே கொடுக்கலாமே. உடம்பில் இருக்கும் ஒரு பாகம். அவனுக்கு கை தொந்தரவாகிட்டு இருந்துச்சு. அவனுக்கு நம்ம கையை கொடுக்கலாமே. அவனுக்கு கால் தொந்தரவாக இருந்துச்சு, கால் கொடுக்கலாமே. ஏன்னாக்கா, நம்ம எப்போதும் நிலையாக இருக்க போகிறவங்க இல்லை. செத்து போனாக்கா மற்ற பாகங்களெல்லாம், உடம்பில் இருக்கிற பாகங்களெல்லாம் மண்ணுக்கு போயிடுது. அந்த மண்ணுக்கு போகிற உறுப்புக்களை தேவையானவர்களுக்கு உபயோகப்படுத்த கொடுக்கலாமே. நாம் இறந்து போவதற்கு முன்பு ஓகே, தொடர்ந்து அப்போ பிறகு பேசுவோம்.